नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम वक़ाल अल्लज़ीना ला यअलमून लौला युकल्लिमुना अल्लाहु औ तअतीना आया कज़ालिक क़ाल अल्लज़ीना मिन क़ब्लिहिम मिस्ल क़ौलिहिम तशाबहत क़ुलूबुहुम क़द बय्यन्नल आयाति लिक़ौमिन युक़िनून इन्ना अर्सलनाका बिल्हक़्क़ि बशीरन व नज़ीरा वला तुस्अलु अन अस्हाबिल जहीम सदक़ल्लाहुल अज़ीम। கண்ணியமிக்க பெரியோர்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் தஃப்சீர் ஆரம்பிக்கப்பட்டு இது 50வது வாரம். இடையில சில வாரங்கள் தஃப்சீர் நடைபெறாமல் விடுபட்டு இருக்கிறது. தஃப்சீர் நடைபெற்ற வாரங்களில் இது 50வது வாரம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் முழுவதற்கும் தஃப்சீர் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அதை கேட்கக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இப்பொழுது ஓதப்பட்ட இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார், وقال الذين لا يعلمون, அறியாதவர்கள் சொல்லுகிறார்கள். சில அறிவியினர்கள் அறியாதவர்கள் சொல்லுகிறார்கள், லௌலா யுகல்லிமுனா அல்லாஹ், அல்லாஹ் எங்களிடத்தில் பேசலாமே, அல்லாஹ் எங்களிடத்தில் பேச வேண்டாமா, அவ் தஅதீனா ஆயா, அல்லது நேரடியாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு அத்தாட்சி எங்களுக்கு வர வேண்டாமா. கதாலிக கால அல்லதீன மின் கப்லிஹிம் மிஸ்ல கௌலிஹிம், இவ்வாறுதான் அவர்களுக்கு முன்னால் இருந்த சிலர் இவர்கள் சொல்வதைப் போலவே சொன்னார். அல்லாஹ் எங்கள்கிட்ட பேசணும், அவன்கிட்ட இருந்து நேரடி அத்தாட்சி வரணும்னு சொன்னான். தஷாபஹத் குலூபுஹும், இவர்களுடைய உள்ளங்கள் ஒருவருடைய உள்ளங்கள் இன்னொருடைய உள்ளங்களுக்கு ஒப்பாகிவிட்டது. கத் பய்யன்னல் ஆயாத்தி லிகௌமின் யூகினூன், நம்பிக்கை கொள்ளக்கூடிய சமுதாயத்திற்கு நாம் பல அத்தாட்சிகளை தெளிவுபடுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஷ்ரிக்குகள், இணை வைக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்ட வான வேதங்களை பற்றிய எந்த ஞானமும் இல்லை, அவர்களுக்கு கிடையாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறார், அறியாத சிலர் சொல்லுகிறார்கள். எதை பற்றியும்? வேதங்களை பற்றி அறியாத சிலர் சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த அறியாதவர்கள் 2 விஷயங்களை அங்க சொல்றாங்க. அந்த அறியாதவர்கள், வேதங்களை பற்றி எந்த அறிவும் இல்லாதவர்கள் 2 விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று, அல்லாஹ் நேரடியாக எங்களிடத்தில் பேச வேண்டும். லௌலா யுகல்லிமுனா அல்லாஹ், அல்லாஹ் எங்களிடத்தில் பேச வேண்டாமா? அல்லாஹ் என்ன பேசணும்? முஹம்மது என்னால் அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னால் அனுப்பப்பட்ட தூதராக இருக்கிறார், இஸ்லாம் உண்மையான மார்க்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வே எங்களிடத்தில் என்ன செய்யணும்? பேசணும். அல்லாஹ்வே நேரில் சொல்லணுங்கிறாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், இஸ்லாம் உண்மையான மார்க்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வே எங்களிடத்தில் நேரடியாக பேச வேண்டும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இதற்கு அல்லாஹ் பதிலளிக்கும் விதமாக, அவர்களுடைய சொல்லுக்கு பதிலளிக்கும் விதமாக அல்லாஹ் இதிலே சேர்த்து சொல்லிட்டான். அறியாதவர்கள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டார். அவர்களுக்கு அல்லாஹ் பதிலளிக்கும் விதமாக அறியாதவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது அவர்களிடத்துல வானத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த வேதங்களை பற்றி எந்த அறிவும் இல்லை, அதனால இப்படி சொல்றாங்க, அதனாலதான் இப்படி பேசுறாங்க. ஏனென்று சொன்னால், வானிலிருந்து இறக்கப்பட்ட எல்லா வேதங்களிலும், தௌராத்தாக இருக்கட்டும், இஞ்சிலாக இருக்கட்டும், ஜபூராக இருக்கட்டும், குர்ஆன் ஷரீஃபாக இருக்கட்டும், அனைத்து வேதங்களிலுமே தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது, தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ்வை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது, பார்ப்பது சாத்தியமில்லை.
அல்லாஹ்வை நேரில் பார்க்க முடியாதுங்கிறது எல்லா வேதங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வேதங்களிலும் இது சொல்லப்பட்டு விட்டது. அப்ப அல்லாஹ்வை பார்க்க முடியாது என்று சொல்லப்பட்ட பிறகும் இவர்கள் சொல்றாங்க அல்லாஹ் எங்கள்கிட்ட பேச வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப இவங்களுக்கு அந்த வேதங்களை பற்றிய அறிவு இல்லை என்பதுதான் தெரிகிறது. அதனாலதான் அப்படி சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வை எப்ப நேரில் பார்க்க முடியாதோ அல்லாஹ் எப்படி பேசுவான்? இவங்கள்ட்ட பேச முடியும்? அல்லாஹ்வை நேரில் பார்க்க முடியாது என்று இருக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி இவங்கள்ட்ட பேச முடியும்? அதனால இவங்க அந்த அறிவு இல்லாததுனாலதான் இப்படி சொல்றாங்க என்பதை அல்லாஹ் சூசகமாக அந்த வசனத்திலே சொல்லிட்டான். அறிவு இல்லாதவர்கள், வேதங்களை பற்றி அறிவு இல்லாதவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹ் எங்களிடத்தில் பேச வேண்டாமா? முதலாவது விஷயம் சொன்னாங்க. ரெண்டாவது அவங்க சொல்றது அவ் தரத்தீனா ஆயா, எங்களிடத்துல ஒரு அத்தாட்சி வர வேண்டும், ஏதாவது அடையாள அத்தாட்சி வர வேண்டும், அப்பதான் நாங்க ஏற்றுக்கொள்வோம். அடையாளத்தை ஏதாவது அடையாளம் வந்து எங்களுக்கு இவர் தான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார், இவருக்கு இறக்கப்பட்ட வேதம் உண்மையான வேதம் தான், இஸ்லாம் உண்மையான மார்க்கம் தான் அப்படிங்கிறதுக்கு எங்களுக்கு அத்தாட்சி இருக்க வேண்டும். அதை வந்து அவங்க அல்லாஹ் ஜல்ல தஆலா சூரத்துல் இஸ்ரா, அதாவது பனி இஸ்ராயில் என்ற அந்த சூரா 15வது ஜுஸ்ல வரக்கூடிய பனி இஸ்ராயில் என்ற அந்த சூறாவில் அவங்க அந்த அத்தாட்சிகள் என்னென்ன அத்தாட்சிகளை கேட்கிறாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் அங்கே தெளிவுபடுத்துறாங்க. அங்க அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த 3 வசனங்கள் அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். அதுல சொல்றான் வகாலு லன் நுமின லக ஹத்தா தஃஜுர லனா மினல் அர்லி யம்பூஆ, அதாவது ஏதாவது அதிசயங்களை எங்களுக்கு நிகழ்த்தி காட்டுங்க அப்படிங்கிறாங்க. அதுல அவங்க கேட்கறது என்னன்னு சொன்னா, நாங்க உங்களை ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நீங்க பூமியிலிருந்து ஒரு ஊற்றை, நீர் ஊற்றை, பெருகி ஓடக்கூடிய ஒரு நீர் ஊற்றை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும், நீர் ஊற்று வர வைக்கணும் இங்க பூமியிலிருந்து, இந்த அத்தாட்சி எங்களுக்கு காட்டணும். யார் சொல்றா? இந்த வேதங்களை பற்றிய அறிவில்லாத அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், நீங்க என்ன செய்ய, எங்களுக்கு ஒரு நீர் ஊற்றை ஓட செய்ய வேண்டும், அதுவரை உங்களை நாங்க ஈமான் கொள்ள மாட்டோம். உங்களை நாங்க ஈமான் கொள்ளவே மாட்டோம். ஹத்தா தஃஜுர லனா மினல் அர்லி யம்பூஆ, பூமியிலிருந்து நீங்கள் ஒரு நீர் ஊற்றை ஓட செய்யாத வரை நாங்கள் உங்களை ஈமான் கொள்ள மாட்டோம். அப்போ ஒன்று அவங்க அத்தாட்சி கேட்கிறாங்க, எப்படி ஒரு அத்தாட்சி எங்களை காட்டுங்க. ரெண்டாவது அவ் தகூனலக ஜன்னத்தும் மின் நஃபீலின் வஅனம், அல்லது உங்களுக்கு ஒரு பேரித்த தோட்டமோ, பேரித்த மரம் இன்னும் திராட்சைகள் நிறைந்த ஒரு தோட்டம் உங்களுக்கு இருக்கணும். ஃபதுஃபஜ்ஜிரல் அன்ஹாரு ஹிலாலஹா தஃஜீரா, அந்த பேரித்த மர தோட்டம் இருக்குதுல, அந்த தோட்டம் திராட்சை தோட்டங்களுக்கு நடுவுல ஒரு ஆறு ஓட வேண்டும், அப்படி நீங்க காட்டணும் எங்களுக்கு. உங்களுக்கு ஒரு பேரித்த தோட்டம் இருக்கணும், அதுக்கு இடையில என்ன செய்யணும், ஒரு ஆறு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு ஆறு ஓடுற மாதிரி நீங்க எங்களுக்கு காட்டணும், அப்பதான் நாங்க ஈமான் கொள்வோம். இது ரெண்டாவது அத்தாட்சி சொல்றாங்க. அவ் அல்லது துஸ்திக ஸமாஅ கமா ஸஅம்த அலைனா கிஸபா, அல்லது நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க வந்து பாவம் செஞ்சா அல்லாஹ்வுடைய வேதனை இறங்கிரும், அத மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வானம் துண்டு துண்டாக எங்க மேல விழணும், துண்டு துண்டாக ஆகி எங்க மேல விழணும். அவ் தஅத்திய பில்லாஹி வல் மலாயிகத்தி கபீலா, அல்லது அல்லாஹ்வையும் மலக்குமார்களையும் எங்க கண் முன்னால கொண்டு வந்து நீங்க நிறுத்தணும். இந்த அத்தாட்சிகளில் எதையாவது ஒண்ணு எங்களுக்கு நீங்க காட்டணும், அப்பதான் நாங்க என்ன செய்வோம், ஈமான் கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது அடுத்து சொல்றாங்க அவ் யகூன லக பைத்தும் மின் ஸுக்ருஃபி, அல்லது உங்களுக்கு ஒரு தங்க மாளிகை இருக்கணும். யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தங்க மாளிகை உங்களுக்கு இருக்க வேண்டும். அவ் தர்கா ஃபிஸ் ஸமா, அல்லது நீங்கள் வானத்துக்கு நீங்களே நேரடியாக ஏறி செல்லணும், அதை நாங்க பார்க்கணும். ஏறி போய் ஹத்தா துனஸ்ஸில அலைனா கிதாபன் நக்ரஹு, நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு வேத நூலை நீங்க அங்கிருந்து எங்களுக்காக கொண்டு தரணும். நீங்க ஏறி போய் அங்கிருந்து வேத நூலை வாங்கிட்டு வந்து எங்களுக்கு தரணும். எங்க கண்ணால் நாங்க பாக்குற மாதிரி ஏறி போனோம், அங்கிருந்து ஒரு வேத நூலை எங்களுக்கு கொண்டு வந்து தரணும். அதுவரை நாங்க எதுவும் செய்ய மாட்டோங்கள, நம்ப மாட்டோம். இந்த அத்தாட்சிகள் எல்லாம் அவங்க கேட்கக்கூடிய அத்தாட்சிகள். அல்லாஹ் குர்ஆன்ல இதை சொல்லி காட்டுறான் ஒரு இடத்துல. இப்ப இதைத்தான் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான். அவங்க சொன்னாங்க, நீங்க ஏதாவது அத்தாட்சியை கொண்டு வாங்க, நீங்க ஏதாவது ஒரு அத்தாட்சியை கொண்டு வாருங்கள், அந்த அத்தாட்சி நீங்க கொண்டு வந்து காட்ட வேண்டாமா என்று கேட்கிறாங்க.
அல்லாஹ் சொல்றான் அடுத்து, கதாலிக காலல்லதீன மின் கபலிஹிம் மிஸ்ல கௌலிஹிம். நபிக்கு ஆறுதல் சொல்லும் விதமாக சொல்றான். அதாவது இவங்க கேட்கக்கூடிய இந்த, அதாவது என்ன, ஒரு அறிவீனமான கேள்விகள் எல்லாம் இடக்கு மடக்கான கேள்வின்னு சொல்லுவோமே, இதை மாதிரி உள்ள இது கேள்விகள். அதாவது என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ் எங்கள்கிட்ட நேரில் பேசணும், அல்லது அல்லாஹ்வை கொண்டு வந்து எங்க கண் முன்னாடி நீங்க நேரில் காட்டணும், அல்லது நீங்க வானத்துக்கு ஏறி போய் வேதங்களை ஒரு வேதத்தை வாங்கிட்டு வரணும், அத மாதிரி பூமியிலிருந்து ஏதாவது ஊற்று பெருக்கோடி செய்ய வேண்டும், பெருக்கோட வைக்கணும், இத மாதிரி ஏதாவது அத்தாட்சி எங்களை கொண்டு வாங்க இப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னு சொன்னா, இது விதண்டாவாதமான கேள்விகள். ஈமான் கொள்ளணுங்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்வி இல்லை, இது விதண்டாவாதத்துக்காக கேட்கக்கூடிய கேள்விகள். இந்த கேள்விகளை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு, மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட்டுச்சு. என்னடா இப்படிலாம் கேட்கிறாங்க அப்படின்னு சஞ்சலம் ஏற்பட்டுச்சு. அப்ப அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் விதத்துல, அவர்களுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தும் விதத்துல அல்லாஹ் சொன்னான், கதாலிக காலல்லதீன மின் கபலிஹிம் மிஸ்ல கௌலிஹிம். நபியே, இத மாதிரி தான் இவங்க மட்டும் இல்ல, இதற்கு முன்னால் ஒரு கூட்டத்தில் இப்படித்தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, இவர்கள் கேட்கிற மாதிரியே கேட்டாங்க. தஷாபஹத் குலூபுஹும், அவர்களுடைய உள்ளங்கள் இவங்களுடைய உள்ளங்கள்லாம் ஒரே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொன்னோம். இது நம்ம ஆரம்பத்திலே தஃசீர்ல ஆரம்பத்திலே சொன்னோம். பனு இஸ்ரவேலர்கள் என்னென்ன கேள்விலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல இப்படி இடக்கு முடக்காலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, நிறைய கேட்டாங்க. நாங்க அல்லாஹ்ட்ட பேசணும், அல்லாஹ்வை நாங்க நேரில் பார்க்கணும், இதெல்லாம் கேட்டாங்க. இப்படி நிறைய கேள்விகளை கேட்டதை ஏற்கனவே ஆரம்பத்துல, இந்த சூறாவினுடைய ஆரம்பத்தில் நம்ம என்ன செஞ்சோம், சொல்லி காட்டியிருக்கோம். இப்ப இதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபிய இத மாதிரி கேள்வி இவங்க மட்டும் கேட்கல, இதுக்கு முன்னாடி பல பேர் கேட்டாங்க, சில பேர் அத மாதிரி தான் இவங்களும் கேட்கிறாங்க. அதனால நீங்க இதை பத்தி என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க, நீங்க இதை பொருட்படுத்திக் கொள்ள வேண்டாம், இது அறிவீனமான சில கேள்விகளாக இருக்கிறது. இது மாதிரி கேள்வி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல கேட்டு இருக்கிறார்கள். அவங்களும் சொன்னாங்க, லன் நுக்மீன லக ஹத்தா நரல்லாஹ ஜஹரா, அல்லாஹ்வை நாங்க கண்கூடா பார்க்காதவரை நாங்க ஈமான் கொள்ள மாட்டோம்னு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சொன்னாங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு வேதத்தை வாங்கிட்டு வாங்கிட்டாங்க, போய் வேதத்தை வாங்கிட்டு வந்தா அல்லாட்ட கேட்டு, வேதத்தை வாங்கிட்டு வந்தா இது அல்லாட்ட தான் வந்துச்சுங்கிறதுக்கு என்ன அத்தாட்சி, அதனால அல்லாஹ் எங்கள்கிட்ட நேரில் சொல்லணும்னாங்க. அல்லாஹ்கிட்ட பேசணும்னு கூப்பிட்டு போனாங்க தூசில மலையில, அல்லாஹ் சொன்னான், நேரில் பேசினான். பேசுற பிறகு சொன்னாங்க, இது அல்லாஹ் தான் பேசினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம், அல்லாஹ் தான் பேசினாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? ஏதோ நீங்க ஒரு சூனியத்தினால எதையாவது ஏதோ பேச வச்சிருக்கலாம், அல்லாஹ் நேரில் எங்களை நாங்க அல்லாஹ்வை பார்க்கணும்ட்டாங்க. இவன் அல்லாஹ்வை பார்க்க கூப்பிட்டு போனா மயக்க முட்டுறாங்க, அந்த ஒளியை பார்த்து எரிச்சிட்டாங்க, கீழே விழுந்தாங்க. இதெல்லாம் முன்னாடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்படித்தான் அவங்க எரிச்சாங்க. ஏற்றுக்கொள்ளணும்னு இருந்து சொன்னா ஒரு விஷயத்தை சொன்னோன்னே ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு முடிவு செஞ்சவங்க எத்தனை ஆதாரங்களை சொன்னாலும் அதற்கு விதண்டாவாதமான கேள்விகளை கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதுதான் அல்லாஹ் சொல்றான், இதுக்கு முன்னாடி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகளும் இதை மாதிரி கேட்டிருக்கிறாங்க, அதனால நீங்க இதை பத்தி பொருட்படுத்திக் கொள்ளாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இதுல சில குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இதை கேட்டது முஷ்ரிக்குகள் மட்டுமல்ல, அந்த யஹூதி நஸ்ரானிகளும் சேர்ந்துதான் இந்த மாதிரி கேள்வியை கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. அப்ப யஹூதிகளும் நஸ்ரானிகளும் கேட்டாங்கண்டா அவங்களுக்கு தான் தெரியும்ல அல்லாஹ்வை பார்க்க முடியாதுங்கிறது, ஏன்னா அவங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, வேதத்தை படிச்சவங்க அவங்கள இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் அவங்க கேட்டாங்கன்னு சொன்னா, அப்ப அதற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொன்னாங்க, அவங்கள இல்மு இருக்கத்தான் செஞ்சு, அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் அவர்களை ஜாஹில்கள் அறியாதவர்கள் என்று ஏன் சொல்றான் அப்படின்னு சொன்னா, அதாவது அவங்க இப்படி தெரிஞ்சிருந்தும் கூட கேள்வியை கேட்கிறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய மடத்தனத்தினுடைய அடையாளம், அது அவங்களுடைய மடத்தனத்தினுடைய அடையாளம் தான். அது தன்னை என்ன நினைக்கிறாங்க, நாங்களும் அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு தகுதியுள்ளவர்கள் தான் நினைக்கிறாங்க, நாங்களும் அல்லாஹ்ட்ட பேசுறதுக்கு தகுதியுள்ளவர்கள் அவங்க நினைக்கிறாங்க. இது பெரிய அறியாமை, இது மடத்தனமான விஷயமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அப்போ அவன் அல்லாஹ் அதுதான் அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் சொல்றான், நபி அவர்களும் சுட்டி காட்டினாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய மன்னர்களுக்கு முன்னாலே நின்று பேசக்கூடிய தகுதி இல்லாத பொழுது அல்லாஹ்வுக்கு முன்னால நீங்க பேசக்கூடிய தகுதி உங்களுக்கு எப்படி வரும்? அப்ப எல்லாருமே அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய தகுதியை பெற்று விட்டால் அப்ப நபிமார்கள் எதற்கு, வேதங்கள் எதற்கு? எல்லாமே
அல்லாட்ட நேரில் பேசக்கூடிய தகுதியை பெற்று விட்டார்கள் சொன்னா அப்ப நபிமார்கள் எதற்காக இருக்கிறாங்க? நபிமார்களுடைய தேவையை இல்லாம போயிடும். அப்ப இதை கூட புரியாதவர்கள், இதை கூட புரியாத விதத்தில் அவங்க பேசுறாங்கன்னு சொன்னா அப்ப அவங்க உண்மையிலே மடையர்கள் தான், அறியாதவர்கள் தான். அவங்க என்ன வேதத்தை படிச்சிருந்தாலும் கூட அவர்கள் அறிவினர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படி சொல்லி காட்டுகிறான். அப்ப அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் இவர்களும் அறியாதவர்கள் தான். அந்த யூதர்களும் நஸ்ரானிகளும் வேதங்களை அறிந்திருந்தாலும் கூட இவர்கள் தங்களே அல்லாஹோடு பேசுவதற்கு தகுதியுள்ளவர்கள், அந்த அந்தஸ்து எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, இவங்களும் நிச்சயமாக மடையர்களாக அறிவினர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த பேச்சு இருக்குதே இது மடத்தனமான பேச்சு. அப்ப அதனால அல்லாஹ் தஆலா என்ன செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. இது மடத்தனமான அறிவீனமான இந்த மக்களுக்கு இவர்களுக்கு பதில் சொல்லி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால இவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. இப்படி கேட்கிறாங்கல்ல, அதுக்கு எந்த பதிலும் எல்லாம் நபிக்கு மட்டும் ஆறுதல் சொன்னா, இந்த மாதிரி கேள்வி முன்னாடி கேட்டுருக்கிறாங்க, அதான் நீங்க அதையெல்லாம் என்ன செய்யாதீங்க, பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு விட்டான். அப்ப ஒரு அல்லது அத்தாட்சியை ஏதாவது கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க, அதுக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா ஒரு பதில சொன்னான். என்ன பதில் சொன்னா? அது பையன்னல் ஆயாதி லிகௌமி யூகினூன். நீங்க ஒரு அத்தாட்சியை கேட்கறீங்க, எங்கள்கிட்ட ஏதாவது அத்தாட்சிகளுக்கு கொண்டு வந்து காட்டணும், பல அத்தாட்சிகள் சொல்லி இது ஏதாவது ஒண்ணு காட்டுங்கன்னு சொல்றீங்க. அல்லாஹ் சொல்றான் அது பையன்னல் ஆயாதி. நீ ஒரு அத்தாட்சி கேட்கிற, நாங்க பல அத்தாட்சிகளை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் அப்படிங்கிறதுக்கு பல அத்தாட்சிகளை தெளிவுபடுத்தி இருக்கிறோம், விளக்கி இருக்கிறோம். அது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கு, என்று எண்ணுபவர்களுக்கு அந்த அத்தாட்சிகள் போதுமானது என்று எல்லாம் சொல்லிக்காட்டு. யார் உண்மையிலேயே அல்லாஹ்வை நம்பணும், அல்லாஹ்வுடைய சொல்லை நம்பணும், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பணும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அத்தாட்சிகள் போதுமானது. அப்படி யார் நம்ப வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்காக பல அத்தாட்சிகளை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம், தெளிவுபடுத்தி இருக்கிறோம். நீங்க நம்ப கூடாதுன்னு முடிவு செஞ்சுட்டீங்க. உங்களுக்கு எத்தனை அத்தாட்சிகளை எத்தனை ஆதாரங்களை கொண்டு வந்து சொன்னாலும் நம்ப மாட்டீங்க. நம்ப கூடாதுன்னு முடிவு செஞ்சவங்க எத்தனை ஆதாரங்களை கொண்டு வந்து அவங்களுக்கு சமர்ப்பிச்சாலும், அவங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து சொன்னாலும் திரும்ப திரும்ப என்ன செய்வீங்க, வெவ்வேறு கேள்விகளை தான் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. எப்படி பனு இஸ்ரவேலர்கள் கேட்டாங்களோ அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு ஆதாரங்களை கொண்டு வந்து காட்டினாலும் கூட அவங்க என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ள. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல அத்தாட்சிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி காட்டினான் உலகத்துல. அவர்களுக்கு மரங்களும் கற்களும் சலாம் சொன்னது. ரசூலுல்லா போகக்கூடிய பாதையில மரங்கள் ரசூலுல்லாவுக்கு என்ன செஞ்சு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ்னு சலாம் சொல்லியது. இது தெளிவாக ஹதீஸ்கள்ல இடம்பெற்றிருக்கு. கற்கள் சலாம் சொல்லியது நபிக்கு அப்படிங்கிறது தெளிவாக இடம்பெற்றிருக்கு. விலங்குகள் நபியிடத்துல பேசியது அப்படிங்கிறது ஹதீஸுடைய கிதாபுகள்ல தெளிவாக இடம்பெற்றிருக்கு. நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். விலங்குகள் நபியிடத்துல பேசியது. அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஆராவி உங்களுக்கு என்ன அத்தாட்சிங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கிறதுக்கு கேட்டாங்க. நபி அவங்க தூரத்துல ஒரு மரத்தை இங்க வாண்டு கூப்பிட்டாங்க. அது பூமியை பிளந்து கொண்டு வந்துச்சு. நபிக்கு முன்னாடி அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்னு சொல்லிச்சு. நீங்க அல்லாஹ்வுடைய நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீர்கள். அப்ப இதுவெல்லாம் உண்மையிலே நடந்தது. அப்ப இவ்வளவு தெளிவான அத்தாட்சிகள் அல்லாஹ்வால் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ அற்புதங்கள் நபி அவர்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது. அப்ப இத்தனை அற்புதங்கள் நபி அவர்களுக்கு நிகழ்ந்திருந்தும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இத்தனை அற்புதங்கள் நிகழ்ந்திருக்குது. இத்தனை அற்புதங்கள் நிகழ்ந்திருந்தும் கூட இதையெல்லாம் மறந்துவிட்டு அல்லாஹ் எங்கிட்ட பேசணும், அல்லாஹ் எங்க கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுங்கன்னு சொல்றது, அப்ப இது விதண்டாவாதமான கேள்வியை தவிர வேற என்னவாக இருக்க முடியும்? இது விதண்டாவாதத்துக்கு கேட்கிற கேள்வியை தவிர வேற என்னவாக இருக்க முடியும்? ஏண்டா ஒரு மனிதனால் செய்ய முடியாத, சாதாரண மனிதரால் செய்ய முடியாத பல விஷயங்களை நபி அவர்கள் செய்து காட்டி இருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு அந்த நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. மற்ற மனிதர்களுக்கு ஏற்படாத நிகழ்வுகள் எல்லாம் நபி அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிறது. அப்படிங்கும் போது அப்ப அதுக்கு மேலேயும் அவங்க கேள்வி கேட்கிறாங்கன்னு சொன்னா அப்ப இது விதண்டாவாதத்துக்காக கேட்கிறது. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொன்னா, நம்ம பல அத்தாட்சிகளை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களுக்காக பல அத்தாட்சிகளை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், தெளிவுபடுத்தி விட்டோம், நாம் இறக்கி வைத்து விட்டோம், நபி அவர்களுக்கு வழங்கி விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லி முடிச்சுட்டான். அதனால இனிமேல் நீங்க கேட்கறதுக்குலாம் நாங்க என்ன செய்ய முடியாது. நீ ஒவ்வொன்னா கேட்டுக்கிட்டு இருக்க, நான் அதுக்கெல்லாம்
ஒவ்வொரு அடையாளமா கொண்டு வந்து காட்டிக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாம் அங்கே முடிச்சுட்டான், முற்றுப்புள்ளி வச்சுட்டான். முஷ்ரிக்குகள் நீங்க ஒவ்வொன்றா காட்டினா ஒவ்வொன்றா திரும்ப ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால எதையும் இனிமேல் நானாக எதை நபிங்கிறதுக்கு அத்தாட்சியாக காட்டி இருக்கிறனோ அதுவே போதும் நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்கள். இனி நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்ய முடியாது, அடையாளங்களை அத்தாட்சிகளை அற்புதங்களை காட்டிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா அவருடைய கேள்வி இனிமேல் கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டான். நீ கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை, வேணும்டா இதை வச்சு இப்போ நான் இதுவரை நபிக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த அற்புதங்கள் அந்த அடையாளங்களை வச்சு ஏற்றுக்கொள்றதா தான் ஏற்றுக்கொள், இல்லாட்டி நீ உன்னுடைய வழியில போய்கிட்டு இது அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அதற்கு பிறகு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நபியினுடைய உள்ளத்தினுடைய தேட்டம் என்ன, நபியினுடைய உள்ளத்தினுடைய ஆசை என்ன. எல்லா மக்களும் நேர்வழி பெற்றுவிட வேண்டும், எல்லாருமே நேர்வழி பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசை நபியுடைய உள்ளத்துல இருந்துச்சு. அப்ப இந்த மக்கள் அறியாமல் இப்படிலாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, கேள்வியை கேட்கிறாங்களே, இந்த மக்கள் இப்படிலாம் கேள்வியை கேட்கிறாங்களே அப்படிங்கிறது நபி அவருடைய உள்ளத்துக்கு ஒரு பாரமாக தெரிஞ்சிச்சு, உள்ளத்துல அது ஒரு நெருக்கடியாக தெரிஞ்சிச்சு. நபியுடைய உள்ளம் இறுகி போன மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்ப இது இவங்க எப்படி ஈமான், இந்த மக்களை எப்படி ஈமான் கொள்ள வைக்கிறது, இப்படி எனக்கு முடக்கா கேள்வி கேட்கிறாங்களே இவங்களை எப்படி ஈமான் கொள்ள வைக்கிறது, இவங்களுக்கு ஹிதாயத்தை எப்படி கிடைக்க வைக்கிறது, இது நபி அவங்க உள்ளத்துல ரொம்ப கவலையாகவே இருந்துச்சு. இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதத்தில் அல்லாஹ் சொன்னா, இப்போ உங்களை சத்தியத்தை கொண்டு சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கக்கூடியவர்களாகவும் நாம் அனுப்பியிருக்கிறோம். உங்களை நாம் அனுப்பி இருக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை மக்கள்கிட்ட போய் சொல்லணும், சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு சில சுப செய்திகளையும் சொல்லணும். நல்லதை ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டால், அவர்கள் சொல்படி கேட்டு நடந்தா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும், என்ன சன்மானங்கள் கிடைக்கும், சுப செய்தியை சொல்லணும். அப்படி ஏற்றுக்கொள்ளாத பொழுது உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று எச்சரிக்கணும். இதுக்காக வேண்டி உங்களை நாம் அனுப்பி வச்சிருக்கிறோம். இன்னா அர்சல்னாக பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு நிச்சயமாக உங்களை நாம் அனுப்பி வைத்தோம். பஷீரன், சுப செய்தி சொல்லக்கூடியவர்களாக. சுப செய்தி என்ன? அதாவது நீங்க என்னை ஏற்றுக்கொண்டு விட்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், உங்களுக்கு என்னென்ன நன்மாராயங்கள் இருக்கிறது, இந்த சுப செய்தியை சொல்லணும். வன் அதீரா, எச்சரிக்கக்கூடியவர்களாக அனுப்பி வைத்திருக்கிறோம். என்ன எச்சரிக்கை செய்யணும்? இப்படி ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும், என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும், இந்த எச்சரிக்கையை அவர்களுக்கு சொல்லணும். இதுக்குத்தான் உங்களை அனுப்பி வச்சிருக்கிறோம். அப்ப இதை சொல்ல வேண்டிய பொறுப்பு தான் உங்களுக்கு இருக்கிறது ஒழிய அவர்களை நேர்வழியில கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. உங்களை நாம் எதுக்கு அனுப்பி வச்சோம்? இது சொல்றதுக்கு தான் அனுப்பி வச்சிருக்கிறோம். நேர்வழியில கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு. நான் விரும்புகிறவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பேன். அதனால் நீங்க ரொம்ப இதுக்காக என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், இதை நினைத்து நீங்கள் சஞ்சலம் பெற வேண்டாம், மன வேதனைப்பட வேண்டாம் என்று நபி அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகிறார். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தின் வாயிலாக இன்னொரு வசனத்தின் வாயிலாக சொல்லி காட்டினான். தன்னுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவங்க ஹிதாயத்தை அடையணும், நேர்வழி பெறணும் அப்படின்னு ரொம்ப கவலைப்படும் பொழுது அல்லாஹ் என்ன சொன்னா, இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த, நீங்க விரும்புறவங்களுக்கெல்லாம் நீங்க நேர்வழி கொடுத்துட முடியாது, நீங்க பிரியப்படுறவங்க எல்லாம் நேர்வழி அடையணும் அப்படின்னு நினைச்சா அது சாத்தியம் இல்லை. அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின்னல்லாஹ யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்குத்தான் நேர்வழியை கொடுப்பான் என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் தெளிவா சொல்றான். அப்ப அதனால அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு மனசு வேதனைப்பட்டுலாம் இருக்க வேண்டாம், உங்க பொறுப்பை நிறைவேற்றுறீங்களா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு எதுவோ அதை நிறைவேற்றுகிறீர்களா அதை பாருங்க. வலா துஸ்அலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம், அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், நரகவாதிகளை பற்றி நீங்க கேள்வி கேட்கப்பட மாட்டீர்கள். நரகவாதி அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்களே, நீங்க அவங்க நரகத்துக்கு போனாங்களே, நீங்க ஏன் தடுக்கல அப்படின்னு உங்கள்கிட்ட நான் என்ன செய்ய மாட்டேன், கேள்விலாம் கேட்க மாட்டேன். நீங்க உங்களுடைய தூதுத்துவத்தை சரியாக சொல்லாமல் தான் நான் கேள்வி கேட்பேன். நீங்க உங்களுக்கு ஏன் மக்கள்கிட்ட போய் சொல்லலான்னு கேள்வி கேட்பேன். நான் இறக்கி வைத்த அந்த வேதத்தை, வேதத்தினுடைய சட்ட திட்டங்களை நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்லாம இருந்தா அதை பத்தி என்ன செய்வேன், கேள்வி கேட்பேன் ஒழிய அவங்க நரகத்துக்கு போயிட்டாங்கிறதுக்காக நான் உங்களிடத்துல என்ன செய்ய மாட்டேன்,
கேள்வி கேட்க மாட்டேன். அவங்க நேர்வழி பெறலங்கிறதுக்காக உங்கள்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேன். அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். அப்ப நபிக்கே இந்த பொறுப்பு தான். என்னன்னு சொன்னா, அவங்கள்ட்ட போய் எத்தி வைக்க வேண்டிய பொறுப்பு தான் உங்களுடைய பொறுப்பு, சொல்ல வேண்டிய பொறுப்பு தான் உங்களுடைய பொறுப்பு. அவங்களுக்கு நேர்வழியை கொடுப்பதும் கொடுக்காமல் இருப்பதும் அது என்னுடைய கையில் இருக்கிறது, என்னுடைய கையில இருக்கிறது. அதனால நீங்க அவங்க நரகவாசிகளாக ஆகிவிடுவார்களோ, நரகத்துக்கு போயிடுவாங்களே, நாளைக்கு அல்லாட்ட போய் நான் பிடிக்கப்படுவேனே என்றெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். பொறுப்பை சரியா நிறைவேற்றுங்க. உங்களுக்குரிய பொறுப்பு என்ன? மக்கள்கிட்ட போய் சொல்லணும், நல்லதை ஏவ வேண்டும், தீயதை தடுக்க வேண்டும், சுப செய்திகளை சொல்லணும், அவங்களை எச்சரிக்கணும். இந்த வேலைகளை சரியா செய்றீங்களா அதை பாருங்க. அதை செஞ்சுட்டீங்கடா நீங்க திருப்திப்பட்டுக் கொள்ளுங்க, உங்க வேலையை நீங்க செஞ்சுட்டீங்க, இதுக்கு மேல நமக்கு அல்லாஹ்ட்ட பிடி கிடையாது என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். வலா துஸ்அலு அன் அஸ்ஹாபில் ஜஹீம், நரகவாதிகளை பற்றி நீங்கள் என்ன செய்யப்பட மாட்டீர்கள், விசாரிக்கப்பட மாட்டீர்கள், கேள்வி கேட்கப்பட மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சொல்லிட்டு அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லதஹும். இப்ப நபிக்கு அல்லாஹ் சொல்றது என்ன சொன்னா, இதுவும் நபிக்கு சொல்லக்கூடிய ஆறுதலாகத்தான் இருக்கு. என்ன நினைக்கிறாங்க நபி, இவங்க இப்படிலாம் கேட்கிறாங்க, அல்லாஹ் மாதிரி அவங்க கேட்கிற மாதிரி ஏதாவது அத்தாட்சி இறக்கி வச்சுட்டா, ஏதாவது ஆதாரங்கள் எல்லாம் சொன்னாடா நல்லா இருக்குமே, இவங்க கேட்கிற மாதிரி ஏதாவது நல்லா ஏற்படுத்தி காட்டணும், நல்லா இருக்குமே. நபியுடைய உள்ளத்துல என்ன வரும்ல, நேர்வழி பெற்றுட்டா நபியுடைய ஆசை தான். எல்லாரும் என்ன செய்யணும், நேர்வழி பெறணும், எல்லாரும் களிமா சொல்லிடணும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற களிமாவை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப அதனால அவங்க கேட்கறதெல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், இவங்க ஒரு ஆறு ஓடணும்னு கேட்கறாங்க, அது மாதிரி எல்லாம் ஓட வச்சுட்டா. என்னை வானத்துல நீங்க நல்லது ஏறி போன்னு சொன்னாங்க, அது மாதிரி நான் ஏறுற மாதிரி எல்லாம் ஏற்பாடு, அவங்க கண்ணில் பாக்குற மாதிரி அளவுக்கு எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டா. இதுவெல்லாம் நபியுடைய உள்ளத்துல வரத்தான் செய்யும். அப்ப அதனால அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு நீங்க ஆதாரங்களை கொண்டு வந்து காட்டிட்டோம்னா அவங்க நேர்வழியை லா இலாஹ இல்லல்லாஹ் களிமாவை சொல்லிடுவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க அவங்க கேட்கிற ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டா, அவங்க முன்னாடி கொண்டு வந்து நீங்க காட்டிட்டா, அவங்க விரும்பினதை எல்லாம் நீங்க செஞ்சு காட்டிட்டா, நீங்க அவங்க கண் முன்னாடியே வானத்துக்கு ஏறிட்டீங்க. ஏறி கொண்டு போய் வேதத்தை வாங்கி கொண்டு வந்து அவங்க கண் முன்னாடியே நீங்க வேதம் கொண்டு வந்து அவங்க கண் முன்னாடியே கொண்டு வந்து காட்டினாலும் கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, திருப்திப்பட மாட்டார்கள். யூதர்களும் நஸ்ரானிகளும் என்ன செய்ய மாட்டாங்க, திருப்திப்பட மாட்டார்கள். அதனால அந்த ஆசையா உங்களுக்கு வேண்டாம். நீங்க அப்படி நினைக்காதீங்க. இந்த ஆதாரங்கள்லாம் கொண்டு வந்து காட்டினா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க மட்டும் நினைக்காதீங்க. வலன் தர்லா அன்க, உங்களை பொருந்திக் கொள்ள மாட்டார்கள், திருப்திப்பட மாட்டார்கள். அல் யஹூது வன் நசாரா, யூதர்களும் நஸ்ரானிகளும், கிறிஸ்தவர்களும் யூதர்களும் உங்களை திருப்திப்படவே மாட்டார்கள். நீங்க என்ன சொன்னாலும் அதற்கு இன்னொரு கேள்வியை தான் கேட்பாங்களே ஒழிய, அதற்கு அடுத்த ஒரு கட்டத்துக்கு போவாங்களே ஒழிய, நீங்க சொன்னதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஹத்தா தத்தபியா மில்லத்தஹும், எதுவரை நீங்க அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரை. இது அல்லாஹ் நபியை பார்த்து மட்டும் சொல்லல, இது நபிக்கு மட்டும் சொன்னதல்ல, முழு சமுதாயத்திற்கும், இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னைக்கு நம்மளே பல பேர் இருக்கிறாங்க, என்னன்னு சொன்னா உலகத்துக்கு ஒத்து போய் விட வேண்டும், மக்கள் எல்லாரும் திருப்திப்படுற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. என்ன செய்யணும், எல்லாத்திலையும் சமாதானமா போயிருங்க, எல்லாத்திலையும் ஒத்து போயிருங்க, உலகத்துக்கு ஒத்து போய் விடுங்கள், பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க சார்ந்து போய் விடுங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மளே இருக்கிறாங்க. அப்ப யூத நஸ்ரானிகளுடைய அந்த திட்டங்கள் இருக்குல்ல, அவர்களுடைய செயல்பாடுகள், நடைமுறைகள், இவைகள் உலகத்தில் இன்னைக்கு பரவலா இருக்கு, அதையெல்லாம் விட்டு ஒதுங்க முடியாது. அதனால அதுக்கு நம்ம அனுசரிச்சு போய்விட வேண்டும் என்று சொல்றாங்க. அனுசரிச்சு போயிட்டா சரியாயிடும் அப்படின்னு பேசுறாங்க. அப்படி சரியாகாது. அல்லாஹ் சொல்றது அதான். நீங்க அவங்களுக்கு தோதுவா போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சரியாயிருவாங்களா அப்படின்னு சொன்னா அவங்க சரியாக மாட்டாங்க. இன்னும் மேலும் மேலும் அவர்களுடைய அந்த வழிகட்ட கொள்கைகளை, வழிகட்ட செயல்பாடுகளை நமக்குள் இன்னும் அதிகமாக திணிக்க முயற்சி செய்வாங்களே ஒழிய நாம் அதை விட்டு தப்பிக்க முடியாது. நாம் அதை விட்டு என்ன செய்ய முடியாது. ஒண்ணு பின்பற்றி போயிட்டா சரியா போயிடும் அவங்களுடைய இதை அப்படின்னு நினைச்சு சொன்னா அதுக்கு பின்னால இன்னும் பல வழிகேடுகள் தான் உள்ளே வருமே ஒழிய அந்த வழிகேட்டை விட்டு தப்பிப்பதற்குரிய வழிகள் இருக்காது.
அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், வலன் தர்லா அன்கல் யஹூது, யூதர்களும் நஸாரா நஸ்ரானிகளும் உங்களை திருப்திப்படவே மாட்டார்கள், ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும், அவர்களுடைய மில்லத்தை அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றும் வரை அவங்க திருப்திப்பட மாட்டாங்க. யூதர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா, யூத மதத்தை பொறுத்தவரை அவர்கள் எதையும் பின்பற்ற மாட்டாங்க. அதே நேரத்தில் யாரும் மதம் மாறி யூத மதத்துக்கு போனா யூத மதத்திலையும் சேர்க்க மாட்டாங்க. யூத மதத்திற்கு யாரும் போக முடியாது. அவங்க பரம்பரையாக யார் யூதர்களாக இருக்கிறார்களோ அவங்க மட்டும்தான் யூதர்களாக இருக்க முடியும். இப்ப நான் நான் யூத மதத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா அவர்களுடைய கொள்கைகள் இருக்குதுல்ல, அவர்களுடைய வழி தவறிய கொள்கைகளை நம்ம இடத்துல புகுத்துவாங்க. அந்த கொள்கைகளை நாம பின்பற்றி நடக்க வச்சிருவாங்க. நாம பேருக்கு முஸ்லிம்களாக இருக்கணும், அவங்களுடைய கொள்கைகளை பின்பற்றி நடக்கணும், அவங்களுடைய கலாச்சாரத்தை நாம பின்பற்றி நடக்கணும். அவங்க கலாச்சாரங்களை பரப்புவார்களே ஒழிய அவர்களுடைய மதத்தை பரப்ப மாட்டார்கள். அவங்க மதத்தை என்ன செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க, அடுத்தவங்களை தங்களுடைய மதத்துக்குள் இணைக்க மாட்டார்கள். இது யூதர்களுடைய கொள்கை. அப்ப இங்க நஸ்ரானிகள் எப்படி அப்படின்னு சொன்னா, நஸ்ரானிகள் உலகத்தை மக்களுக்கு காட்டி, உலகத்தினுடைய ஆசாபாசங்களை காட்டி அவர்கள் மக்களை அவங்களுடைய மதத்திற்குள் இழுப்பார்கள். இது நஸ்ரானிகளுடைய பழக்கம். நஸ்ரானிகளுடைய இது என்று சொன்னா உலகத்தினுடைய ஆசாபாசங்களை காட்டுவாங்க, உலகத்துடைய பணங்காசுகளை மக்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் நஸ்ரானிகளுடைய பழக்கம். அப்ப எப்படியாவது தங்களுடைய கொள்கைகளுக்குள் மக்கள் வந்துவிட வேண்டும் என்றுதான் யூதர்களும் நஸ்ரானிகளும் எதிர்பார்க்கிறாங்க. அதனால நீங்க என்ன ஆதாரங்களை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால நீங்க அந்த முயற்சியில் ஈடுபடாதீங்க. அவங்களுக்கு ஆதாரங்களை காட்டணும், அவங்களுக்கு போய் நாம அனுசரிச்சு அவங்க கூட போயிடணும் அப்படின்னு போனீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அவங்க அதையெல்லாம் திருப்திப்படவே மாட்டாங்க. மேலும் மேலும் தங்களுடைய கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் என்று அல்லாஹ் இதில் சொல்றான். அதற்கு அடுத்து அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவருடைய அந்த அடுத்த செயல்களை சொல்றான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா முஷ்ரிக்குகள் யூத நஸ்ரானிகளுடைய அந்த செயல்பாடுகளை விட்டும், அந்த கொள்கைகளை விட்டும், கலாச்சாரத்தை விட்டும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக.